அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜார்க்கண்டின் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நில மோசடி வழக்கில் ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கடந்த ஜனவரி 31ஆம் தேதியன்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டவர் ஹேமந்த் சோரன். கைது செய்யப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்னர் ஹேமந்த் சோரனுக்கு பிணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு தற்பொழுது பிணையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற நீதிபதி ரங்கோன் முகபாத்தியாய் உத்தரவிட்டிருக்கிறார். இவர்தான் ஏற்கனவே ஹேமந்த் சோரன் இடைக்கால ஜாமீன் கோரி தாக்கல் செய்த தனது உறவினருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக இடைக்கால ஜாமீன் கோரி ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுவை இதே நீதிபதி தள்ளுபடி செய்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஜாமீன் மனுவை ஏற்றுக்கொண்டு ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 6 மாதங்களுக்கு பிறகு ஹேமந்த் சோரன் விடுதலையாக இருக்கிறார். தற்பொழுது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.